இல்லடா இன்ஸ்டாகிராம்லடா அது பாக்ஸ் குழுந்து வெளியே வரான்டா. அதுல வந்து அண்ணன் மட்டும் தான் ஃபாலோ போட்டிருந்தாரு. நான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு என்னடா கதை ஏது கதைன்னு கேட்டதுக்கு தான் இவன் என்னை கோர்த்து விட்டு அவன் வந்து என்னை போட்டு வச்சு எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. டே சேர்றாப்பா நீ பெரிய அளவு வேற, நீ பாக்ஸ் குழுந்து வெளியே வாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்மன் இருந்துக்கிட்டேன். அந்த அக்கௌண்ட் என்னடா இருக்குது? ஒண்ணுமே இல்ல, ஏதோ பண்றதுக்கு பண்றானுங்க, 2 பேரும் திருட்டு பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்கப்பா. அதனாலதான் பிடிச்சி கேட்கணும், அவனும் நேர்ல கீழ பார்த்தோம்னா பிடிச்சி என்னடா கதை ஏதுடா கதைன்னு கேட்கணும். இவன் கேட்ட சொல்ல மாட்டான், பாக்ஸ் குழுந்து வெளியே வந்தவன் கேட்டா தான் சொல்லுவான். நண்பா எப்படி நீங்களாம் வந்தீங்கன்னா வீடியோல இது வருவீங்களா? வாய்ப்பு இந்த வீடியோ இருந்தாலும் உள்ள வந்துருவோம். இந்த வீடியோ இருந்தாலும் உள்ள அவ்வளவுதான். எந்த வீடியோ இருந்தாலும் உள்ள வந்துருவோம். முடிக்கவே இல்லைங்க. நான் ஒரு பூபதி என்ன மாதிரியா இருந்தாலும் வீடியோ பண்ணுவான். இல்ல இல்ல பேசலாம், எப்படி வேணா போட்டுக்கிறேன், பீப் போடுவான். ஆனா நம்ம இல்லடா இந்த இடத்துல நீங்க கண்ட்ரோலா பேசக்கூடாது, நான் தான் கண்ட்ரோலா பேசுறேன். என்னடா பண்றது, பேசக்கூடாது. பேச ரொம்ப கம்மியா தான் பேசுறது. சரி அதை நம்ம எதுக்குப்பா பேசிக்கிட்டு, அது உடுப்பா. இப்ப மேட்ருக்கு நாளைக்கு என்ன எத்தனை மணி வர? 10 மணிக்கு என்ன பிளான், என்ன கதை ஏது கதை, உங்களால என்ன சொல்றான் சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுத்துட்டியா? ஆபீஸ்க்குள்ள வர மாதிரி தான் அவன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண. நம்ம ஆபீஸ் இந்த கோயில் திறந்துருக்கும்ல, அங்காளம்மன் கோயில், அந்த மாதிரி 2 டோருமே திறந்துருக்கும்பா. போனீங்கன்னா முன்னாடி கேட்டு அந்த கண்ணாடி டோரும் திறந்துருக்கும் நண்பா. அப்படி திறக்கல அப்படின்னா நீ உடச்சிட்டு கூட வரல, உடச்சிட்டு எக்கோடிச்சு வேணாம், அது தப்பாயிரும். நீங்க பக்கத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா சாவி, இன்னொரு சாவி ஸ்பேர் சாவி கேட்டு வந்து திறந்துட்டு வந்தல, அது பிரச்சனை இல்லை. நம்ம ஆபீஸ் நீங்க போனோம், அண்ணா ஆபீஸ்க்கு நம்ம மெயில் பண்ணிட்டு போலான்னு இருக்கேன். என்ன பண்றான், இன்னொரு விஷயம் என்ன பண்றீங்க, படிக்கிறேன்னு கேட்டிருக்கான். புதிய விதமா உதயம் வந்துருச்சு இவருக்கு. என்ன பண்ண பக்கத்துல உட்காந்துக்கிறாருல, நைட்டு விடிய சென்னையில படிச்சதெல்லாம் போதான்னு சொல்லி கேஎஸ்ஆர்ல வந்து ஒரு வேலைக்கு சேர்ந்து அண்ணன் போய் கேட்டுருக்கான். ஆனா உங்க ஆபீஸ் எத்தனை மணி வரைக்கும் திறந்து வச்சிருக்கீங்க? இல்லைன்னா உங்க ஆபீஸ் எனக்கு 10 மணி வரைக்கும் வேணும் அப்படி கேட்டுருப்போம். அவன் வந்துகிட்டு இல்லடா பண்ண முடியாதா அப்படி சொல்லிருப்பான் போல. இப்போ என்கிட்ட கால் பண்ணி அடுத்த நாள் கேட்டான், நண்பா எங்க இருக்கீங்க? நான் இந்த மாதிரி இங்கதான் இருக்கேன் சொல்றேன். அப்படின்னா அந்த மாதிரி 10 மணி வரைக்கும் நான் படிக்கணும், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரு படிக்கணும்னு எனக்கு போச்சுடா. நீங்க என்ன பண்ண காத்திருக்கிறேன்னு தெரியல. சரி நண்பா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி சொன்னேன். ஒரு 7 மணி வரைக்கும் இருந்திருப்பான். 7 மணி வரைக்கும் இருந்திருப்பேன். பெருமையா சொல்ற பாரு. சொல்லிட்டு கரண்ட் போயிருச்சு. அந்த கரண்ட் போய் இந்த நிமிஷம் வரதுக்குள்ள டப்பு டப்புன்னு எல்லாம் காலி பண்ணிட்டு பூட்டிட்டு கிளம்பிட்டான் நண்பா. ஏன்டா அப்படின்னா கரண்ட் போயிருச்சு. ஆமாண்டா, தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். ஆபீஸ்ல நான் ஒருத்த மட்டும் தான் உட்காந்துருக்கேன், மொத்தம் இது பிளாக்லயே யாரும் இல்லை. அப்படி இருக்கிற மைரண்ட் என்ன பண்ணோம், மூடிக்கிட்டு நான் வீட்டுக்கே போய் படிக்கிறேன். வீட்டுக்கே விட்டுருந்தா, வீட்டுக்கு போனா எங்க அம்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணுது. படிக்கணும்னு ஆசைப்படுறான். இப்பா நாளைக்கு வந்தனா நாளைக்கு நம்ம அங்க போக மாட்டோம், நான் அந்த வாசப்படி நம்ம மிதிக்கிறது இல்ல. நான் வந்து எல்லா ஆபீஸ்லயும் மிதிச்சு பார்க்க விட, அதெல்லாம் வரவே இல்லடா. என் ஆபீஸ்ல வர முடியாது. உங்க ஆபீஸ்க்கு என்னையுமே கூட்டு போக மாட்டேன். மாப்பிள்ள நீ எல்லாம் லட்சமா சம்பாதிப்பட, கவலைப்படாதான். ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கும் போதே கண்ணு தெரியல பூபதிய, லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீ எல்லாம் என்ன பண்ணுவ? போடாடி எல்லாம் மனசு கஷ்டமா இருக்குது. காமேஷ் எல்லாம் ஏத்துக்க முடியல. திடீர்னு சும்மா நான் சொல்லிட்டே வந்துட்டு இருந்தேன், சும்மா கேட்டான் எப்படிடா பூபதி அது எப்படிதான் அது அப்படின்னு. சரி விடு, நல்லா இருந்தா சரி, நம்மளுக்கு என்ன, நம்ம யாரும் எடுக்கிறது இல்ல. ஒருத்தர் மெதிச்சு க்ரோ ஆக கூடாதா சரியா? அதான் சிட்டி மேல உனக்கே வேலை, அதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். அங்க மார்க்கெட்டிங் வேலையே இல்ல, அங்க எல்லாமே காடு தான். கிடைக்கதான் ட்ரை பண்ணுபா, கிடைக்கிறது கிடைக்கட்டும். ஆனா கடைசி வரைக்கும் நீ ட்ரை பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் ட்ரை பண்ணதான் சொல்லிட்டு இருப்ப. மாப்பிள்ள எப்படி மாறுவான், ஆம்பளையா பொம்பளையா? நானா இப்ப அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைக்கிறது இல்ல. ஏன்னா சென்னை போனா நைட்டு பூரா தூங்க மாட்டான், எல்லாத்தையும் சாவடிப்பான் லைட்டு போட்டு. அப்புறம் பசிக்குதுன்னு 2 மணிக்கு போய் ஸ்விக்கில பிரியாணி வாங்கிட்டு மூக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுவான். லைட் ஆன் பண்ணிட்டு, அதுவும் நான் கலர் மறுபடியும் ஷிஃப்ட் போகணும் 7 மணிக்கு. போவருமா வராத அவனுக்கு சொல்லு. 22 பக்காவா சொல்லுவோம் பாரு காமேஷ். அதெல்லாம் தளபதி பர்த்டே அன்னைக்கு ஜாயினிங்காடா. சூப்பர்ரா. A few moments later. நீ பாக்கலையாடா ஷாட்? என்ன ஷாட்? பாம் அடிக்கிறதுல இருப்பான்டா சூர்யா. எல்லா பக்கம் செதறவானா சூர்யா? இல்ல செதறலாம் மாட்டடா. அண்ணன் செதறி ஓடுறாரா. பாம் அடிக்கும்போது அண்ணன் தெரிஞ்ச ஓடுவார கூட்டத்துல அதுல போய் தலையிக்கலாம். நீ படம் பாத்தியாடா போகுது? நான்லாம் பாக்கலடா. நான் தளபதி ஃபேன்டா. நான் ஜனநாயகனுக்காக நான் விரதம் இருக்கிறேன்டா. நானு நண்பா நானே பாக்கல நண்பா, சத்தியமா சொல்றேன். அதுக்கப்புறம் ஒண்ணும் பாக்கல.
டேய் அதுக்கப்புறம் நான் படத்துக்கு போனேன். இல்ல லாயலிட்டியே நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்ல. ஆனா விஜய் படம் தியேட்டர்ல மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட நான் இருக்கேன். அவன் வந்து கமல் ஃபேனு அப்பப்பன்னு மாறிட்டு இருப்பான் 10 வண்டி மாரி, அதை விட்டுரு. அவன் எங்கே போயிட்டு போறான்? நீ எப்படி நீ விஜய் ஃபேன் தானே, எப்படி நீ எப்படி பார்த்த? நீ எதுக்கு பார்த்த? நான் எங்கடா பார்த்தேன்? அவன் பாக்கல தானே சொன்னான். பாக்கலடா. அவன் தான் சொன்னான் டைட்டில் கேட்கும்போது கூட அவன் பாக்கல. அது மட்டும் தான் எனக்கு தெரியும். நல்லது சிறப்பு நல்லதான். படம்லாம் பார்க்கலையா? நான் தியேட்டர்லயா போகணும். சரி நம்ம போயிடலாம், இல்லைன்னா நீங்க இங்க இருந்துருங்க. அண்ணன் வேட்டி ஒரு ஓர வரும். அதுக்கு இவர் பெரியவர் வந்திருக்க மாட்டாரு. வந்துட மாட்டார், சரிப்பட்டு வர மாட்டார். பெரியவர் வந்து அவர் மூஞ்சி வந்து ரொம்ப பிரெஸ்டீசியஸாமா சொன்னான் பாரு, என் பிரைவசிக்குள்ள எதுக்குடா வரீங்க அப்படின்னு பாரு, பாவமா மூஞ்சி வச்சு சொன்னான் பாரு. அப்ப கருப்பு மூவிக்கு மட்டும் எப்படி கூப்பிட்டா நாங்க ரிவ்யூ பண்றோம்? கருப்பும் விரும்பில வச்சு கலாச்சுட்டோம். கருப்பு மூவில என்ன பண்ணாங்க, சூர்யா இருக்கிறாருல, நானே சிரிச்சிருப்பேன்டா. சூர்யா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவரு குதிரையில வருவார்ல, அந்த இதுல சங்கிலி எல்லாம் போட்டு நான் கோஸ்ட் ரைடர் படம் நடிச்சேன். கோஸ்ட் ரைடர் படம் வந்துச்சு எனக்கு டக்குன்னு. எனக்கு அதெல்லாம் கூட இல்ல, திடீர்னு நல்லா மனுஷங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, திடீர்னு சூர்யா வந்து குதிரையில டக்குன்னு இந்த மாதிரி நெருப்புலாம் விட்டுட்டு வந்துருங்க பாரு, அப்படின்னு சொல்லி நான் சிரிக்க ஆரம்பிச்சிட்டேன். டக்குனு இவனு சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். அண்ணன் கடுப்பாய் அமைதியான்ட்டாரா, அவருக்கு பிடிக்கல. ரவி செம்ம போலாண்டா ரவி கருப்பு, டக்குன்னு கலாய்க்கார. எனக்கு வந்து டக்குனு பாலையா ஒரு படம் நடிச்சிருப்பாருல ரீசெண்டா, அந்த திருசூலத்தை கழுத்து சுத்திட்டு வருவார்ல, அந்த படம் ஞாபகம் வந்துருச்சு. தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு டஃப் கொடுக்குறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கே அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை தான் இருந்துச்சு. அப்புறமா சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, வைபா இருந்துச்சு. லாஸ்டா சரி விடுங்க, என்ன படம் பார்த்தாச்சு, சிரிச்சாச்சு, போயாச்சு. சரி நாளைக்கு எத்தனை மணிக்கு வரீங்க? 10 மணிக்கு வந்துடும். 8 மணிக்கு கிளம்பணும், பஸ் ஏறணும். நம்ம இங்க கரூர்ல இருக்கீங்க? மாப்பிள்ள இங்கதான் மாப்பிள்ள இருப்பேன். இப்ப வேலை வெட்டி கிடைக்கிற வரைக்கும். சரி அப்பனா வந்துருங்க, ஆபீஸ் வந்துருங்க. பேசாம அப்படி லேப்டாப் வந்து வீட்டு டெய்லி வந்துடலாமான்னு வந்துருங்க, வாங்க ஜாலியா சுத்தலாம். என்ன மாப்பிள்ள? வெல்கம் டு உனா உலா vlog. வெல்கம் டு உனா உலா vlogs. இதெல்லாம் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சிருக்கோம், ரிலீஸ் பண்ண. இதெல்லாம் ஃபுட்டேஜ் இருக்குது, vlog-ஆ வரும். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அதான்டா மெயின் கண்டென்ட். இல்லையா கண்டுபிடிக்காம இவ்வளவு நேரம் நாங்க அடிச்சோமா இல்லையா? அரை மணி நேரம் உன்னை பேச வச்சோமா இல்லையா? எப்படியும் அண்ணன் நாங்க வில்லனா தான் இருக்கோம். சரி இன்னொரு நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன்னு சொல்லும் போதே நீ யோசிச்சிருக்கணுமா? அண்ணா படத்துக்கு போகணும்னு கேட்டாரு. படத்துக்கா எங்க வர மாட்டேன். இல்ல நீ என்ன சொன்ன? படத்துக்கு சொன்னேன். ஒரே நிமிஷம், நீ என்ன பண்ற, கால் பண்ணி லைன்ல நாங்க இருக்குன்னு சொல்லாத, நாங்க அமைதியா மியூட் போட்டுக்கிறோம். படத்துக்கு போலாம்னா பூபதி வராங்கிறான், வீடியோ எடுக்கிறாங்க, என்ன பண்ணலாம் அது மட்டும் கேளு, என்ன சொல்றாரு மட்டும் பார்க்கலாம். நாங்க மியூட் போட்டோம், நீ கால் அடி. டக்குன்னு மெர்ஜ் பண்ணும்போது கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னா நாங்க எதுவும் பேசல, நீ ஏன் சமாளிச்சுக்க. கால் வந்துச்சு நண்பா தெரியாம, ஒரு கால் வந்துச்சு நண்பா தெரியாம அப்படின்னு சொல்லி சமாளிச்சிரு. சரியா? மியூட் போட்டான்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. என்ன சொல்றான்னு பாருங்க. மியூட் எடுக்க முட்டான்டா, கால் எடுத்துட்டான்டா, இப்போ மெர்ஜ் பண்ண இது கிளம்பலையா? ஐயா நாளைக்கு வருவேன் ஆஃபீஸு. ஓகே, பஸ்ஸில் கிளம்பி வரலான்றீங்க 10 மணிக்கு. நாளைக்கு அப்செஷன் ஏதாவது போமா? 5:40. சரி அப்செஷன் போகிறதா இல்லை நாளைக்கு போகிறதாலும் சரி, இல்லை சனிக்கிழமை போனாலும் சரி சொல்லுங்க. போனால் சனிக்கிழமை தான் போனால் நம்ம பாய்ஸும் கூட்டு போகலாம். வருவாங்களா நம்ம இல்லையா? அப்செஷன் கடைசியாக பிளாஸ்ட் நீ என்ன போனீங்க? எல்லாரும் தானே போனீங்க? சொல்லையா வருவான்னு சொல்லலாம். சரி பார்ப்போம். பூதி வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான், அதுதான் கேட்டேன். படத்துக்கு போறான் தான் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டான். தெரியாது எடுக்கலாம் வாங்கினேன். அண்ணன் கூப்பிட்டு போவோம் அப்படின்னா. ஆமா சொன்னியா? அப்படி சொல்லிருக்கேன். தான்டா பேசினா அவனுக்கு ஆஃபீஸ் பேசினாங்கடா. One eternity later. பயத்துக்கே பயம் காட்டணுங்கண்ணா நாங்க. பாத்தியா இல்லையா எவ்வளவு பயன்னு அவன் மூஞ்சில? அப்பதான் அவனா அவெல்லாம் அப்படி சொல்ல மாட்டானே, அவன் ரோசக்காரனாச்சே அவன் அப்படிங்கிறான் பாத்தியா? நண்பா அவன் தான் நண்பா ஓவரா பண்ணி விட்டான். அதனாலதான் நம்ம போறதே இல்லை, பேசுறதே இல்லை. அதனாலதான் பேசாம ஒண்ணு பண்ணலாம். நாளைக்கு இவன் கூட நீங்க எப்படியும் படத்துக்கு போறதா போங்க, நானும் வரேன்னா வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனை அந்த பக்கம் ஓரமா நடக்க விட்டுறலாம், நம்ம ஜாலியா பேசிட்டு வரலாம். என்ன சொல்றீங்க? நாளைக்கு என்னன்னு பாப்போம், காலைல வந்துடுறேன். அவனை எதுலயுமே இன்க்ளூட் பண்ண வேணாம்.
ஏப்பா மூஞ்ச காட்டினா தானே நீ இதா ஃபீல் பண்ற அப்படின்னு எதுவுமே பண்ண வேணாம். ஏன் சரியா நம்ம உண்டு பாட்டுக்கு நாங்க இருக்கிறோம்பா. ஆனா பிடிக்க மாட்டேங்குதுப்பா யாரு. நம்ம என்னப்பா பண்ண முடியும்? ஓ நாளைக்கு வந்து தர்மகரத்தை பண்ண போறேன். அதெல்லாம் சொல்ல மாட்டேன்டா. நான் வந்து அண்ணன் கிட்ட சொல்லுவாங்க அவங்க 2 பேரும் நோட்டு அவங்க 2 பேரும் தான் போயிட்டானுங்க அப்படின்னு. யாரு தனியா இருக்கா? அவரு தான் தனியா இருக்கிறான் பாரு. ஆனா என்ன பண்ணுங்க, அதெல்லாம் கூட பரவாயில்லடா, டீ குடிக்க போகணுங்கடா. ஏன்னா என் ஆபீஸ் தாண்ட டீ குடிக்க போகணும். என்னை பார்த்துட்டு அவாய்ட் பண்ணிட்டு மறுபடியும் டீ குடிக்க போறானுங்கன்னா பாத்துக்க. எப்பா என்ன வாசல்ல பாத்துட்டாங்கப்பா, பூபதி போறான் அப்படின்ட்டு அப்படியே சொல்லி கேக்குறேன். அதை பாக்குறேன். அது சொல்றாங்க அவன் கடந்துட்டு போறான் அப்படின்னு போறாங்கப்பா. ஏப்பா எப்படி இருந்த நம்ம அப்படி நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அப்படி சரி விடுங்க. வாழ்க்கைனா அப்படிதான். சரியா சரி நாளைக்கு வாங்க. சரி சரி நண்பா நீ வந்து நண்பா டெய்லியும் டெய்லியும் 6 மணிக்கான வெல்கம் டு சொல்றான். சொல்லிக்கிட்டே இரு வைக்கிற வரைக்கும். இந்த மாதிரி உணவுல சொல்லிக்கிட்டே இருந்தான். எப்படியாவது சொல்லி கிள்ளி ஏதாவது அவனு பண்ணி எங்கேயாவது வைங்கடா. என்னங்கடா போனோம் நம்ம 4 பொண்ணு எங்கேயாவது போகலாம். பிளைட்டு கீட்டு ஏறலாம். நாளைக்கு நம்ம அப்ப கூட அண்ணன் வந்து மூஞ்சிக்கிட்ட மாட்டார். அண்ணன் என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அதெல்லாம் இன்னும் நிறைய போகணும். ஒரு கிளாரிபிகேஷன்டா. ஒரு கிளாரிபிகேஷன். இப்ப வீடியோ எடுக்கும்போது போட்டோ மூஞ்ச காட்டணும்னு சொன்னார்ல பிரைவசிக்கு. குரூப் போட்டோ எடுக்கும்போது என்ன பண்ணுவாரு? அவரு மூஞ்ச கச்சி பச்சி மறைச்சிப்பாரு. விக்ரம் அப்படி மாதிரி அண்ணன் இப்ப பிரைவசி ஓகே. 2 நாளா காமேஸ் போட்டு குரூப்ல கலாய்ச்சிட்டு இருக்கிறான். குரூப்ல ஏதோ அமுச்சு விட்டு அண்ணன் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னாரா. டைம் இல்லன்டா சில்லறல போடா அப்படின்ட்டு. டைம் இல்லன்னு சில்லறல போடான்டா. அவரு இல்ல என்னைக்குமே குரூப்ல வந்து வாய்ஸ் மெசேஜ் போட மாட்டாரு. வாய்ஸ் மெசேஜ் உனக்கு இஷ்டம் தான் பண்ண எல்லாம் மூடிட்டு ஆடியோ போடுறாரு. அவர் என்ன ஆடியோ பேசினா மட்டும் கேள்வி. இவர் எவ்வளவு காண்ட பேசிருப்பான் பாரு. சொரி காண்டு. அவர் அப்படியே பக்கத்துல இருந்தா காமேஸ் தலையே அடிச்சிருப்பாரு. அதுலயே இருக்குடா பாறா. இங்க பாறா. சரியா பாறா. கைண்ட்லி ஃபாலோ திஸ் இன்ஸ்டாகிராம் போட்டுருக்கான். ஓகேவா? சில்றல்ல போடா அப்படின்ட்டு. அடுத்து இந்த வீடியோ அத கேளு. இத கேளு. இதுல போட்டுருக்கான்டா ப்ளூடூத்ல. இன்னொரு போன்ல ப்ளே பண்ணிட்டு அப்படியே ஸ்பீக்கர்ல போட்டுருக்கான். அதுல தான் பண்ணிட்டேன். ப்ளூடூத்ல போட்டான்டா. ஆஹா இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. காமர்ஸ் நீல சத்தியமா படிப்பறிவு உங்களுக்கு படிப்பறிவு இல்லைன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு அறிவு இல்லையாடா உனக்கு எல்லாம் கருமா. விருப்பம் தான் ஃபாலோ பண்ணுங்க, விருப்பம் தான் மூடிட்டு இருங்க. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. இந்த பேச்சுல யாரும் கேட்கணும் உங்ககிட்ட. சரியா கேட்டியா? அடுத்து அந்த வாய்ஸ் மெசேஜ் டேக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ண டைம் இல்லடா. என்ன தெரியலடா வெறுப்பேத்ததுல எங்களுக்கு ஒரு ஆனந்தம் தான். அவங்க ஆண்டாயி மெசேஜ் பாத்துக்காம போயிட்டான். அவ்வளவுதான். அண்ணனை பார்த்தாவே அடிக்கிறது தான். சரி நண்பா நாளைக்கு கிளம்புறோம். நாளைக்கு வாங்க பேசிக்கலாம். நாளைக்கு வாங்க ஜாலி பண்றோம், ஃபன் பண்றோம். நாளைக்கு அண்ணனையே பொழக்கிறோம். போயிட்டு அண்ணனையே பொழக்கிறோம். இந்த மாதிரி தான் வைடான்னு சொல்லுவோம். மடியாதை ஒன்று பேசுவோம். அந்த வைடான்னு சொல்லுவோம். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா வந்து நல்ல பாண்டிங் நல்லா ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் பண்ற அண்ணன் தான். நாளைக்கு 1000 வார்த்தை வருது அப்படின்னு 1000 வார்த்தையில 999 வார்த்தை அண்ணனத்தை போடுறோம். அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை அண்ணனே போடுவோம். சரி மக்களே தொடர்ந்து வீடியோ பாருங்க. அவ்வளவுதான். எப்படிதான் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இனிமே காமேஷ் வந்து நம்ம கூட டிராவல் பண்ண போறாரு. அப்படிதான் போன வீடியோ சொன்னா. ஆமா சரி இந்த வீடியோல சொல்றேன். அடுத்த வீடியோ சொல்லுவோம். வீடியோல சொல்லிட்டே இருப்பேன். ஆனா வந்துரு அவ்வளவுதான் சொல்லுவேன். அடுத்து நம்ம வந்து கூட்டு போறோம். கால் பண்ணா வந்துரும். சனிக்கிழமை நம்ம கிட்ட ஒரு பெரிய ட்ரிப் இருக்கு. எல்லாம் வெயிட் பண்ணுங்க. அதுக்காக எல்லாம் வெயிட் பண்ணுங்க. தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கு. உயிரோட இருந்தா உயிரோட இருந்தா நாங்க கண்டிப்பா போஸ்ட் பண்ணுவோம்.